செம்ம டென்ஷன் ஆகுதுங்க. ஏன் தான் அந்த ரைடு போகிறோம் அப்படின்னு தோணுதுங்க. ஹலோ எவ்ரிவான், என்ன எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இனி நம்ம ரைடு எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம கொல்லிமலை போகிறோங்க. அதாவது டே 1 வந்து ஏற்காடு, டே 2 கொல்லிமலை. சரிங்களா? ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வந்துடலாம். ஸோ நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆள போட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கமா பண்ணுங்க. ஸோ வாங்க போட்டோவில் கண்டினியூ பண்ணலாமா? வரம் போ அவ்வளோதாங்க, ட்ரிப்பு கிளம்பிட்டோம். ஸோ நம்ம அண்ணங்கிட்ட போயிட்டு ஒரு ஸ்டிக்கு மட்டும் வாங்கணுங்க, செல்ஃபி ஸ்டிக்கு. ஸோ வாங்கிக்கின்னு ஸ்ட்ரைட்டாக ஏற்காடு தான் அப்படியே. செம்ம டென்ஷன் ஆகுதுங்க. ஏன் தான் அந்த ரைடு போகிறோம் அப்படின்னு தோணுதுங்க. என்னன்னா இது ரைடு ஆரம்பித்து செம்ம ஆவலி நினச்சேன். பட் ஆனால் இப்போது செம்ம வெயிலாதுங்க. ஆனால் இந்த பண்ணுற ஒரு வேலையும் இப்போ என்னாச்சுங்க சரிங்களா, அவன் ஊருக்கு வசனாங்க. சரி எனக்கு வீடு தெரியாது, சரி அவன் ஊருக்கு ஆவாடு அப்படின்னாங்க. ஸோ வந்துட்டு அரை மணி கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷமாக ஃபோன் அடிக்கிறேன், ஃபோன் எடுக்கலைங்க. செம்ம வெயிலாயிடுச்சு. அதை போடாமல் வயிறு சொல்லிட்டு விட்டு தனியாக போகலாம் பார்த்தேன். இப்படியே ஃபோன் பண்ணிட்டாங்க. நான் சத்தியமாக சொல்கிறேன், விட்டு தனியாக போயிட்டு போனேன். என்னத்துக்கு இன்னொரு அச்சோ இப்போயும் டிராஃபிக் ஆகுது. எப்படி போகிறது தெரியே, ஏன்டா வந்தோனுக்குது. சுத்தமாக மனசே இல்லை பார்த்துக்கு. அவ்வளோதாங்க, நம்ம ஃப்ரெண்டை பார்க்க பாருங்க போயிட்டு. எவ்வளோ நேரம் நான் வீடியோ திட்டின்னு வந்தேன்ல, அவன் இவன் தாங்க. ஸோ சரியான வெறுப்பேற்றிட்டாங்க அங்கே நேரத்துலனா. இப்போ கிட்ட வந்துட்டாங்க. இருங்க போய் அவங்க பேச காட்டுறேன் பாருங்களா. திருட்ட முறையை பார்த்துக்க அப்படியே. எவ்வளோ அவளா உட்காருவா. இவன் தான் திட்டிருந்தேன் நேரம், கடுப்பேற்றிட்டான். என்ன இது மூட்டை வேணாம், ஜாக்கிலாம் எனக்கு இது போட்டு பாரு. என்ன இது ஒன்றே திடீர்னு அசிஷமாக நேரம் வீடியோ கேட்டு போகிறேன் பாருங்கண்ணா. இந்த மொத்தத்தையும் என் பேக்கில் போடு. இங்கே எதாவது பண்ண போகிறாவா பின்ன? நானா இதுக்கு ஓடியா போகிறேன். ஒரேடியா போயிட்டு 2 நாள் வர போகிறான். ஓடியா போகிறேன் நான். என்னடா என்ன போட்டு வந்துட்டேன் வீட்டில். பேக்லாம் கேரு இங்கே போட்டுனே வந்துடு. மேலே போட்டு வந்துடாடே. போட்டுலாம் வர முடியாது, வீட்டிலே போட்டு வந்துடுறேன். என்னத்த தூக்கிட்டு போயிட்டேன். சரி போட்டா வீட்டில் வீடியோ எங்குதா? சீக்கிரம் போய்ட்டு வா. ஃபைனலாக வந்தவாசி வந்துட்டேங்க. இன்னும் இங்கேருந்து பார்க்க போனால் ஒரு 40 கிலோமீட்டருங்க திண்டிவனத்துக்கு. அப்புறம் அங்கே போய் மேப் போட்டு போனோம் எப்படி என்ன ரூட்டுன்னு. இது வந்து வந்தவாசி மார்க்கெட்டுங்க. இது எவ்வளோ கூட்டம்ப்பா. இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக திண்டிவனங்க. அப்புறம் அங்கேருந்து மேப் போட்டு ஸ்ட்ரெயிட்டாக சேலம் முருகன் கோயில் போய் தூங்கிடலாம். மீதி பிளானில் அங்கே போய் பார்த்துப்போம். நானும் ரொம்ப நேரம் பார்க்குறாங்க. அந்த ஸ்கூட்டிக்கார பையன் வந்து நம்ம ரேஸ் வந்துட்டு இருக்காங்க. அதான் கூட பொண்ணு வச்சுக்கிறேன். சன்மான் தொட்டு போகிறான் சரி போகிறான்னு தெரியல. நான் ரேஸ் வந்துட்டு இருக்காங்க. யாரும் தெரியல. இவ்வளோ டிராஃபிக் ஆகுது தானே தெரியல. தரமாட்டேன் இவர் போட்டு சரி ஐயா வந்தானே பயங்கரமா. இப்போ இவரு ஸ்கூட்டி பாருன்னா இன்னும் நிற்கலாம் போகிறான் ஸ்கூட்டிக்காரன். வீண்டாரா அவரு ஸ்கூட்டி. இரா தூக்கிட்டு விட்டலாரா.
தூக்கி விட்டலாமா? பாவண்டாண்ணா அவரு, பாவண்டா அவராண்ணா, பாவண்டா. அச்சச்சா சரிப்பட்டு வராது இது. ஆண்டி வாட்ச் அடிக்குது, நம்ம போயிடலாம் வா. வாய்க்கா உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கரெக்டாக சேலம் போயின்னு இருக்குங்க. சேலம் ஹைவே தான் போயின்னு இருக்குங்க. நம்ம சேலத்துக்குன்னா கரெக்டாக ஒரு 230 கிலோமீட்டர் இருக்குங்க. 8 மணிக்கு பிரேக் எடுத்துட்டு அப்படியே புஷ்ஷுன்னு போயிடுங்க. அவ்வளோதான். எங்கே பார்த்தா லவர்ஸு. இதோ பாருங்க, இங்கே ஒரு லவர்ஸா, அப்புறம் அங்கே ஒரு லவர்ஸா, அப்படியே போனால் அது அங்கே ஒரு லவர்ஸு. எங்கே பார்த்தா லவர்ஸ் 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 கடுப்பாக வருங்க. இருங்க, அடுத்த ரயிலில் பொண்ணு கொண்டு வந்துடலாம். இதுதாங்க என் ஃபஸ்ட்டு டோலுங்க. இது எங்கள் ரயிலோட ஃபஸ்ட்டு டோல் இதாங்க. ஏன் அந்த கப்புள்ஸ் தோ போகிறாங்க பாரா, அந்த கப்புள்ஸ் தோ போகிறாங்க. கப்புள்ஸு இதுதான் இல்லையா? அவங்க பார்த்தோமே, அதே கப்புள்ஸ் தான். அது எவ்வளோ ஓட்டிருக்கேன்னா 162 கிலோமீட்டர் கம்ப்ளீட்டடு. இன்னும் வந்து 150 கிலோமீட்டர் சேலம் போயிடலாம். ரோடு போட்டுங்கிறாங்க போல், பாலம் கட்டிக்கிறாங்க போல். ஸோ அதான் இப்படி இருக்குது. ஆனால் அங்கே ரோடு பயங்கரமாக இருந்துங்க. கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவர்லேயே ஒரு 80 கிலோமீட்டர் ரீச் ஆகிட்டாங்க. எந்த ஊர் ப்ரோ? சோழிமாடா? காஞ்சிபுரம் தான். நாங்கள் நீ எங்கே? இது சேலம் போகிறோம், ஏற்காடு போகிறோம். சரி ப்ரோ, ஃப்ரெண்டு பார்க்க. சரி பார்த்து போயிடாங்க ப்ரோ. வரும் ப்ரோ, ஏற்காடு போயிட்டு ஈரோடு வரும் ப்ரோ. சரி வரோம் ப்ரோ. சொன்னேன் அந்த முருகன் கோயில் ஒன்று இதில் அது பார்த்துட்டு அப்படி போகலான்னு வரும். இங்கே கொஞ்சம் எடுத்துட்டு சும்மா சத்தனம் ப்ரோ. சரி வரோம் ப்ரோ, பார்த்து போங்க. தெரியுதுங்களா முருகன் கோயில் ரீச் ஆகிடும். நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டே பண்ணணும். அது எங்கே யோசிக்கிறாங்க, பார்ப்போம் எங்கே ஸ்டே பண்ண விட்றாங்க அப்படின்ட்டு. கடையில் கேட்டு பார்ப்போம் ஸ்டே பண்ணுறதுக்கு. என்ன எங்கேயாச்சும் போயிட்டு பெட்ரோல் பேங்க்கு அதை கேட்டு ஸ்டே பண்ண வேண்டியது தான். வேறு வழியில் இங்கே எங்கேயாச்சும் டீ கடை எங்கேயாச்சும் ஸ்டே பண்ணுறதுக்கு உள்ள பண்ணிங்களா அப்படின்னு கேட்டு பார்ப்போம். பிளாஸ்டிக் கவரு சரிப்பதா அந்த வெள்ளை கவர் அது கொடுக்குறேன். உட்காந்து பேசினாலும் பேசுங்க, இல்லை படுத்து உங்களாலும் சரிங்கப்பா. இல்லை டேபிளில் படுத்தாலும் படுங்க. சரிங்கப்பா. இந்த ஃபேனு காற்று அது பரவாயில்ல தாத்தா. சரி தாத்தா, தேங்க்ஸ் தாத்தா. ஒன்றும் பிரச்சனை இருக்குது. சாப்பிடுங்க. தாத்தா ஹெல்ப் பண்ணுறாருங்க தம்பி போல. தாத்தா ஹெல்ப் பண்ணுறாரு.